A letter to God அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. A letter to God அப்படிங்கிற லெசனுடைய ஆத்தர் வந்து G.L. Fuentes. The house, the only one in the entire valley. The house, அங்கே ஒரு வீடு. ஸோ ஒன்லி ஒன்னுனா அந்த வீடு மட்டுமே அங்கே இருக்குது என்டையர் வேலியில். வேலினா பள்ளத்தாக்கு, ரெண்டு பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைடு, அதுதான் வந்து வேலி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய வேலியில் இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அங்கே இருக்குது. சாட் ஆன் தி க்ரெஸ்ட் ஆஃப் அ லோ ஹில். ரொம்ப லோ ஹில்னால் அடிவாரத்தில், மலையுடைய அடிவாரத்தில். க்ரெஸ்ட் அப்படின்றது டாப்பில். ஓகே, ஸோ டாப்பில் இந்த வீடு வந்து இருக்குது. From this height one could see the river and the field of ripe corn dotted with the flowers that always promised a good harvest. ஸோ அவங்களுடைய அந்த வீட்டில் இருந்து நின்றுட்டு பார்க்கும்போது, அந்த ஒரு பெரிய ஹைட்டில் நின்றுட்டு பார்க்கும்போது என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, ரிவர் பார்க்க தெரியும், ரிவர் தெரியும். ஃபீல்ட் ஆஃப் ரைப் கார்ன்னும் போது நம்ம சோளம் இல்லையா. ஸோ அந்த சோளம் நல்லா விளைஞ்சி ரைப்புன்னும் போது இங்கே பழுத்துட்ருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது நல்ல விளைச்சலுக்கு வந்து அறுவடைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ரைப் கார்ன். அதில் ஃப்ளார்ஸும் நல்ல அங்கங்கே டாட்டாக ஃப்ளார்ஸோட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அறிகுறியோடு அந்த அந்த ஃபீல்டு வந்து காட்சி அளிக்குது. த ஒன்லி திங் த எர்த் நீடட் வாஸ் அ டவுன் போர் ஆர் அட்லீஸ்ட் அ ஷவர். ஸோ இப்போ இந்த பூமிக்கு தேவையான ஒரே விஷயம் என்னென்னா, ஒன்று நல்ல மழை வரணும், டவுன் போர்னால் நல்ல மழை வரணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஷவர், சும்மா லைட்டாக தூறலாச்சும் மழை இருக்கணும். த்ரூஅவுட் த மார்னிங் லென்ச்சோ, who knew his field intimately, had done nothing else but see the sky towards the northeast. ஸோ மார்னிங் ஃபுல்லாக லென்ச்சோ அப்படிங்கிறவர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ஃபீல்டு வந்து அவருக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். இன்டிமேட்லி அப்படின்னா அவருடைய ஃபீல்டை பற்றின தகவல் கம்ப்ளீட்டாக தெரியும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டீட்டெயில்டு நாலேஜ், அதை பற்றின ஃபுல் நாலேஜ் அவருக்கு வந்து இருக்கும். ஸோ அவர் எதுவுமே பண்ணலை. அவர் செஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, நார்த் ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்கையை வந்து பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. நவ் வி ஆர் ரியலி கோயிங் டு கெட் சம் வாட்டர் உமன். ஸோ இப்போது அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடியை பார்த்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். ஸ்கையை பார்த்து சொல்கிறாரு. த உமன் ஹூ வாஸ் ப்ரிப்பேரிங் சப்பர் ரிப்ளைட் எஸ் குட் வில்லிங். ஸோ உமனும் என்ன சொல்கிறாங்க, சப்பர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சப்பர் அப்படின்னா ஃபுட்டு. ஸோ சப்பர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்றாங்க. த ஓல்டர் பாய்ஸ் வேர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு. ஸோ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, இங்கே ஓல்டர்னால் வயசானவங்க கிடையாது, பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க. ஸோ பெரிய பிள்ளைங்கள்லாம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வைல் த ஸ்மாலர் ஒன்ஸ் ஆர் பிளேயிங் நியர் த ஹவுஸ். ஸோ சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விளையாடிட்டுருக்காங்க. அன்டில் தி உமன் கால்டு டு தெம் ஆல் கம் ஃபார் டின்னர். ஸோ எது வரைக்கும் அவங்க ஒர்க்கையும் இவங்க விளையாட்டையும் தொடர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இவங்க சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்ற வரைக்கும் ஓல்டர் பாய்ஸ்லாம் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்மாலர் பாய்ஸ்லாம் வந்து விளையாடிட்டுருக்காங்க. இட் வாஸ் டியூரிங் த மீல் டைம், just as Lencho had predicted, big drops of rain began to fall. ஸோ இப்போது மீல் டைம் வந்துருச்சு. மீல்னா என்னது, மத்தியானம் சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த டைம் வந்துருச்சு. அப்போன்னு பார்த்து லென்ச்சோ காலையில் ப்ரெடிக்ட் பண்ணார் இல்லையா, கண்டிப்பாக வந்து பூமிக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெடிக்ட்னா என்னது, ஒரு இது நடக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்கிறது, தட் இஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ பெரிய பெரிய ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் வந்து இப்போ விழ ஆரம்பிச்சிச்சு. In the northeast, huge mountains of clouds could be seen approaching. ஸோ நார்த் ஈஸ்ட் பக்கமாக தானே அவர் ஸ்கையை வந்து பார்க்க ஆரம்பித்தார். ஸோ அங்கேருந்து பார்த்தா பெரிய பெரிய மலை மாதிரி க்ளவுட்ஸ் வந்து அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, அப்ரோச் ஆகிக்கிட்டே இருக்குது இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு. த ஏர் வாஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட். ஸோ அந்த காற்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக உணர முடியுது. த மேன் வெண்ட் அவுட் ஃபார் நோ அதர் ரீசன் தேன் டு ஹாவ் அ ப்ளஷர் ஆஃப் ஃபீலிங் த ரெயின் ஆன் ஹிஸ் பாடி. அண்ட் வென் ஹி ரிட்டர்ன்ட் ஹி எக்ஸ்க்ளைம்ட். ஸோ இப்போது அந்த லென்ச்சோ வந்து இப்போ என்ன பண்ணார், வெளியே வராரு. ஸோ எதுக்காக அவர் வெளியே வராரு அப்படின்னா, அந்த ரெயின் ட்ராப் தன்னுடைய உடம்பு மேலே படும்போது ஒரு ப்ளஷர் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபீல் பண்ண மட்டுமே அவர் இப்போ வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே போயிட்டு மலையில் லைட்டாக அந்த தூரெல்லாம் அவருடைய உடம்பு மேலே பட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்க்ளைம் பண்ணுறார். எக்ஸ்க்ளைம்னா ஆச்சரியமாக சொல்கிறார். என்னென்னா, தீஸ் ஆரண்ட் ரெயின் ட்ராப்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்கை. இது ஸ்கைலேருந்து விழக்கூடிய ரெயின் ட்ராப்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் கிட்ட சொல்கிறாரு. தே ஆர் நியூ காயின்ஸ். அது பார்க்க புதுசாக காயின்ஸ் விழுற மாதிரியே இருக்குது. அ பிக்
drops are 10 cent pieces. பெருசாக இருக்கக்கூடிய ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து 10 சென்ட் பீஸு, லிட்டில் ஒன்ஸ் ஆர் 5. ஸோ சின்னதாக இருக்கிறது 5 சென்ட் காயின் பீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட் பீசஸ் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காயின்ஸுடைய மதிப்புகள் அது. With a satisfied expression, he regarded the field of ripe corn with its flowers draped in a curtain of rain. So, அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மலை அவர் மேலே பட்ட அந்த ஃபீல், அந்த மழை வருதுன்ற சந்தோஷம் எல்லாமே பார்க்கும்போது அவர் அந்த ரைப்பு, அந்த பழுத்து அறுவடைக்கு பழுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரைப், அந்த கார்ன், அதோடைய ஃப்ளவர்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது கர்டைனில் ஸ்க்ரீனில் கார்னு, ஃப்ளவர்ஸு, ரெயின் ட்ராப்ஸ், இப்போ ரெயின் ட்ராப்ஸ் வந்து ஸ்க்ரீனாகவும் அதில் ரைப் கார்னையும் அந்த ஃப்ளவர்ஸையும் அங்கங்கே பதிச்சு வச்சுருக்க மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வருது. அப்படி ஒரு சீனை வந்து அவர் யோசிக்கிறாரு. பட் சடன்லி a strong wind began to blow and along with the rain very large hailstones began to fall. ஆனால் திடீர்னு இப்போ என்னாச்சு, பயங்கரமான காற்று வீசுது. இப்போ மலையோடு சேர்ந்து பெரிய ஹெயில் ஸ்டோன்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஹெயில் ஸ்டோன்ஸ் அப்படின்னா ஐஸ் கட்டி. ஸோ நமக்கு மழை வரும்போது ஐஸ் கட்டியோட மழை விழும் இல்லையா, ஸோ அதுதான் ஹெயில் ஸ்டோன்ஸ் விழ ஆரம்பிச்சிச்சு. தீஸ் ட்ரூலி டிட் ரிசம்பிள் நியூ சில்வர் காயின்ஸ். ஸோ அது பார்க்குறதுக்கு புது சில்வர் காயின்ஸ் மாதிரியே இருக்குது. த பாய்ஸ் எக்ஸ்போசிங் தெம்செல்ஸ் டு த ரெயின் ரேன் அவுட் டு கலெக்ட் தி ஃப்ராசன் pearl. ஸோ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, மலையில் போய் நனைஞ்சிக்கிட்டு அந்த இங்கே ஃப்ராசன் அப்படின்னா ஐஸாக இருக்கிறது தான் ஃப்ராசன் சொல்கிறோம், ஐஸ் ஆகிடுச்சு. பேர்ல்ஸ்னால் முத்துக்கள். ஸோ அந்த முத்து மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டிகளை போயிட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பாய்ஸ் வந்து ரெயினில் போகிறாங்க. இட்ஸ் ரியலி கெட்டிங் பேட் நவ் exclaimed the man. ஸோ இப்போ அந்த மேன் என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப இப்போ ரொம்ப பேடாக ஆகிற மாதிரி இருக்கே சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ ஹோப் இட் பாஸஸ் குயிக்லி. இட் டிட் நாட் பாஸ் குயிக்லி. அப்புறம் அவரே என்ன சொல்லிக்கிட்டாரு, இது கண்டிப்பாக இது சீக்கிரமாக இது போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது சீக்கிரமாக பாஸ் ஆகவே இல்லை. இந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சக்கூடிய அந்த சீன் வந்து முடியலை, ரொம்ப சீக்கிரத்தில் முடியலை. ஃபார் an hour the hail rained on the house, the garden, the hillside, the cornfield, on the whole valley. ஸோ இந்த ஐஸ் மலை இருக்கு இல்லையா, ஐஸ் கட்டியாக விழுந்த மலை 1 ஹவருக்கு மேலே பேஞ்சிக்கிட்டே இருந்தது. கார்டன், ஹில் சைடில், கார்ன்ஃபீல்டில் எல்லா இடத்துலையுமே அந்த வேலி ஃபுல்லாக, அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாக இப்போ ஐஸால் நிறைஞ்சிருக்கு. த ஃபீல்டு வாஸ் ஒயிட். ஸோ ஃபீல்டு ஃபுல்லாக பார்க்க எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்குது, ஆஸ் இஃப் கவர்ட் வித் சால்ட். அதை பார்க்கும்போது ஃபுல்லாக உப்பால் அது மூடி வச்சிருக்க மாதிரி இருக்குது, ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. நாட் அ லீஃப் ரிமைண்ட் ஆன் த ட்ரீ. ஸோ ஒரு மரத்தில் கூட ஒரு லீஃப் கூட இல்லை. த கார்ன் வாஸ் டோட்டலி டெஸ்ட்ராய்டு. அந்த கார்னுமே சோளமுமே என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, மொத்தமாக அழிக்கப்பட்டுருச்சு. த ஃப்ளவர்ஸ் வேர் கான் ஃப்ரம் த பிளான்ஸ். ஸோ பிளான்ஸில் இருந்த ஒரு பூ கூட அதில் இல்லை, மொத்தமாக எல்லாமே விழுந்துருச்சு. லென்ச்சோ சோல் வாஸ் ஃபில்டு வித் சேட்னஸ். இப்போ லென்ச்சோடைய அந்த மனசு ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்து போச்சு. ஏன்னா மழை வந்தால் அது இன்னும் நல்லா விளைச்சல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, பட் இப்போது அது ஃபுல்லாகவே அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மழை வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சதுனால ரொம்ப பயங்கரமான சோகத்தில் அவர் இருக்கார். When the storm has passed, he stood in the middle of the field and said to his sons, a plague of locusts would have left more than this. ஸோ இப்போ என்ன பண்ணார், அந்த ஸ்ட்ராம் எல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த இடி மின்னல் மழை காற்று ஐஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே போயிட்டு அந்த ஃபீல்டுடைய நிலத்துடைய நடுவில் நின்றுக்கிட்டு தன்னுடைய மகன்களை பார்த்து சொல்கிறாரு, ஒருவேளை இந்த லோக்கஸ்ட்ன்றது இந்த பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வெட்டுக்கிளி இங்கே பிளேக்னா இன்வேஷன், மற்ற நாடை போய் நம்ம ஆக்கிரமிப்போம் இல்லையா, ஸோ ஒருவேளை அவ்வளோ நிறைய லோக்கஸ்ட் வந்து நம்ம நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காது, இது இன்னமும் அதிகமாக சேதத்தை ஏற்படுத்திருச்சு இந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, தன்னுடைய எக்ஸ்பிரஷனை சொல்கிறாரு. The hail has left nothing. This year will have no corn. ஸோ இந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் வந்து எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. இந்த வருஷம் நமக்கு எந்த கார்னுமே இருக்காது. தட் நைட் வாஸ் அ சாரஃபுல் ஒன். ஸோ அன்னைக்கு நைட்டு ரொம்ப சோகமான ஒரு நாளாக இருந்தது. ஆல் ஆர் ஒர்க் ஃபார் நத்திங். ஸோ இவ்வளோ நாள் நம்ம உழைச்சதெல்லாம் வீணாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ ஒன் ஹூ கேன் ஹெல்ப் அஸ். ஸோ நமக்கு உதவி செய்கிறதுக்கு இனிமேல் யாருமே இல்லை. we'll all go hungry this year. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சாப்பாடு இல்லாமல் தவிக்க போகிறோம், பட்னியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய மகன்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு லென்ச்சோ. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். க்ரஸ்ட் அப்படின்னா டாப்புன்னு அர்த்தம், மலைக்கு மேலே சொல்லுவாங்களே, தட் இஸ் டாப். பிளேக்னா இன்வேஷன், ஆக்கிரமிக்கிறது. இன்டிமேட்லினா டீட்டெயில்டு நாலேஜ், ஒரு விஷயத்தை பற்றின கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது, தட் இஸ் இன்டிமேட்லி. ரிகார்டட்னா லுக்கு, பார்க்குறது.
ட்ராப்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது, இல்லைன்னா போட்டு கவர் பண்ணியிருக்கிறது, தட் இஸ் ட்ராப்ட். லோக்கஸ்ட்னா லார்ஜ் கிராஸ் ஹாப்பர், ஸோ அது வெட்டி. But in the hearts of all who lived in that solitary house in the middle of the valley, there was a single hope, help from God. So அங்கே அந்த தன்னந்தனியாக சாலிட்டரி ஹவுஸ்னால் தன்னந்தனியான வீட்டில், மிடில் ஆஃப் தி வேலி அப்படின்னா அந்த பள்ளத்தாக்குக்கு நடுவில், அந்த தன்னந்தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்ட்ஸும் ஒவ்வொருத்தருடைய ஒரு இதுவும் என்ன நம்பிக்கை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கடவுள் வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறது, அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களோட ஹார்ட்ஸில் இருந்தது. டோன்ட் பி ஸோ அப்செட் ஈவன் தோ திஸ் சீம்ஸ் லைக் அ டோட்டல் லாஸ், ரிமெம்பர் நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர். ஸோ இவ்வளோ அப்செட் ஆக வேண்டாம், நீ எல்லாமே டோட்டலாக போயிடுச்சு அப்படின்ட்டு கூட இருக்கட்டும், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் நம்ம பசியால் சாக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அவங்களே அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. தட்ஸ் வாட் தே சே, நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர். ஸோ அதனால தான் யாருமே பசியால் இறக்க மாட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆல் த்ரூ த நைட் லென்ச்சோ தாட் ஒன்லி ஆஃப் ஹிஸ் ஒன் ஹோப், த ஹெல்ப் ஆஃப் காட், whose eyes, as he had been instructed, see everything, even what is deep in one's conscience. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவர் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு, கடவுள்கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவருடைய கண்கள்லேருந்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர மாதிரி ஒரு ஃபீல், அவருடைய டீப் கான்ஷியஸ்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவருடைய ஹார்ட்லேருந்து வந்துகிட்டே இருந்தது அந்த நைட்டு ஃபுல்லாக. லென்ச்சோ வாஸ் அன் ஆக்ஸ் ஆஃப் தி மேன் ஒர்க்கிங் லைக் அன் அனிமல் இன் த ஃபீல்ட்ஸ். ஸோ லென்ச்சோ பார்த்திங்கன்னா ஒரு காளை மாடு எப்படி தன்னுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து உழைக்குமோ அந்தளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான் வந்து லென்ச்சோ. ஸோ அனிமல் மாதிரி அந்த வயல்வெளியில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பட் ஸ்டில் ஹீ நியூ ஹவு டு ரைட். ஆனால் அவ்வளோ மாடு மாதிரி உழைச்சாலும் கூட அவருக்கு எழுதுறதுக்கு அவருக்கு தெரியும். த ஃபாலோயிங் சண்டே தட் டே பிரேக்னால் இங்கே விடியற் காலைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபாலோயிங் டே, அந்த நாள்லேருந்து வந்த ஒரு சண்டே, அந்த சண்டேவுடைய விடியற் காலையில் ஹி பிகேன் டு ரைட் அ லெட்டர். ஸோ அந்த சண்டே என்ன பண்ணுறாரு, உட்காந்துட்டு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு, which he himself would carry to town and place in a mail. ஸோ இது அந்த லெட்டர் அவர் கைப்பட எழுதின லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு டவுனில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போகிறாரு. மெயில் அப்படின்னா அனுப்புறது. ஸோ அனுப்புகிறாரு. இட் வாஸ் நத்திங் லெஸ் தென் அ லெட்டர் டு காட். ஸோ அவர் எடுத்துகிட்டு போன லெட்டர் எதுவுமே இல்லை, கடவுளுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு லெட்டர். காட் ஹி ரோட். ஸோ அவர் எழுதியிருக்காரு, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ மை ஃபேமிலி அண்ட் ஐ வில் கோ ஹங்க்ரி திஸ் இயர். கடவுளே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நானும் என்னோடய ஃபேமிலியும் இந்த வருஷம் ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுவோம், பசியால் நாங்கள் என்னோடய ஃபேமிலியே வாடி போயிடும். ஐ நீட் 100 pesos in order to sow my field again. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 100 peso தேவைப்படுது. பெசோ அப்படின்னா அது மெக்சிகோவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மணியுடைய ஒரு இதுதான் பெசோ, நேம் தான் பெசோ. ஸோ மறுபடியும் என்னோடய வயல்வெளிக்கு நான் சோயிங் அப்படின்னா விதை விதைக்கிறது. ஸோ விதையெல்லாம் விதைச்சி நான் அதை அறுவடை செய்யணும் அப்படின்னா எனக்கு விதைகள் வாங்குறதுக்கு எனக்கு 100 pesos தேவைப்படுது. அண்ட் டு லிவ் அன்டில் த க்ராப் கம்ஸ். ஸோ அந்த விதைக்கு மட்டும் இல்லாமல் அந்த விளைஞ்ச அந்த விளைச்சல் வர வரைக்குமே எனக்கு ஒரு 100 pesos இருந்தால் தான் என்னால் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பிகாஸ் த ஹெயில் ஸ்ட்ராம், இது எல்லாமே காரணம் என்னென்னா இந்த ஹெயில் ஸ்ட்ராம் வந்ததுனால தான், இந்த ஹெயில் ஸ்ட்ராம் வராமல் இருந்ததுதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அப்படியே கண்டினியூஸாக அவர் எழுதுறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஹி ரோட் டு காட் ஆன் தி என்வெலப். ஸோ இப்போ அந்த லெட்டருக்கு மேலே, என்வெலப்னா மேலே இல்லையா, ஸோ அதில் என்ன எழுதுறது, டூ அட்ரஸ் எழுதணும் இல்லையா. ஸோ அங்கே என்ன எழுதியிருக்காரு, டு காட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டார். புட் த லெட்டர் இன்சைட் அண்ட் ஸ்டில் ட்ரபிள்டு வென் டு டவுன். ஸோ அந்த என்வலப்புக்குள்ளே இவர் எழுதின லெட்டரை வச்சுட்டு மேலே டு கார்டன் எழுதிட்டு இப்போ டவுனுக்கு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போகிறாரு. அட் தி போஸ்ட் ஆஃபீஸ் இ பிளேஸ் ஸ்டாம்ப் ஆன் தி லெட்டர் அண்ட் ட்ராப்ட் இட் இன் டு த மெயில் பாக்ஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஸ்டாம்ப் வாங்கி அந்த லெட்டருக்கு மேலே ஒட்டிட்டு மெயில் பாக்ஸில் போட்டார், அது போஸ்ட் பாக்ஸில் போட்டார். ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஹூ வாஸ் அ போஸ்ட்மேன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ட் அட் தி போஸ்ட் ஆஃபீஸ் வென்ட் டு ஹிஸ் பாஸ் லாஃபிங் and showed him the letter to God. ஸோ அந்த போஸ்ட் பாக்ஸில் நம்ம போடக்கூடிய லெட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவார் இல்லையா ஒருத்தர் வந்து. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் கூட செய்யக்கூடிய ஒரு பர்சன், ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த பாஸ்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிக்கிட்ட இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாரு. பாருங்களேன், கடவுளுக்குன்னு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. நெவர் இன் இஸ் கேரியர் ஆஸ் அ போஸ்ட்மேன் ஹேட் ஹி நோன் தட் அட்ரஸ். ஸோ நான் இவ்வளோ வருஷமாக போஸ்ட்மேனாக இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு அட்ரஸ் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி சிரிக்கிறாரு. த போஸ்ட்மேன் அ ஃபேட் அமியபிள் ஃபெல்லோ. ஸோ போஸ்ட் மாஸ்டர் வந்து குண்டா
அமியபிள் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர், அமியபிள் ஃபெல்லோ. ஆல்சோ ப்ரோக் அப் லாஃபிங். ஸோ அவருமே என்ன பண்ணார், தன்னை மீறி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி ஹி டர்ன் சீரியஸ். ஆனால் உடனே சடன்லி அவர் என்ன பண்ணார், ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாரு. சிரிச்சுட்டு அதெல்லாம் அடக்கிட்டு அப்படியே ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாரு. அண்ட் டேப்பிங் த லெட்டர் ஆன் ஹிஸ் டெஸ்க் கமெண்டட், வாட் ஃபெய்த், ஐ விஷ் ஐ ஹேட் தி ஃபெய்த் ஆஃப் அ மேன் ஹூ ரோட் திஸ் லெட்டர். ஸோ என்ன பண்ணார், உடனே அந்த டேபிள் மேலே அந்த டெஸ்க் மேலே அவருடைய லெட்டரை வச்சுட்டு, என்ன ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா, அவரோட நம்பிக்கை வந்து வீண் போகவே கூடாது, அவருடைய நம்பிக்கை வந்து நிஜமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் அப்போ கரஸ்பாண்டன்ஸ் வித் காட். ஸோ கடவுள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தால் இவர் வந்து கடவுள்கிட்ட ஒரு லெட்டர் எழுதியிருப்பார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதின அவருடைய நம்பிக்கையை பற்றி பேசுகிறாரு. ஸோ இன் ஆர்டர் நாட் டு ஷேக் த ரைட்டர்ஸ் ஃபெய்த் இன் காட், த போஸ்ட் மாஸ்டர் கேம் அப் வித் அன் ஐடியா. ஸோ இப்போ அந்த லெட்டர் எழுதினவருடைய அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து சிதைக்கக்கூடாது. அதனால என்ன சொல்கிறாரு, அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, ஆன்சர் த லெட்டர். ஸோ இதுக்கு பதில் கடிதம் வந்து எழுதலாம், ரிப்ளை லெட்டர் வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பட் வென் ஹி ஓப்பன்ட் இட், இட் வாஸ் எவிடென்ட் தட் டு ஆன்சர் இட் ஹி நீடட் சம்திங் மோர் தேன் குட்வில், இங்க் அண்ட் பேப்பர். ஸோ இப்போ அவர் என்ன நினைக்கிறார், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ கடவுள் தான் இந்த லெட்டர்னு தெரியுது இல்லையா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன அதில் எழுதியிருக்கு, 100 pesos வேணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அப்போ அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, இந்த லெட்டருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு வெறும் குட்வில், அதாவது நல்ல ஒரு மனசும் இங்க்கும் பேப்பரும் மட்டுமே இருந்தால் போதாது, அதையும் தாண்டி சில விஷயம் வேணும். என்ன வேணும், 100 pesos வேணும் அப்படின்றத அவர் அதை ஓப்பன் பண்ணி படிக்கும் போது தான் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. பட் ஹி ஸ்டக் டு ஹிஸ் ரெசல்யூஷன். ஆனால் இப்போ அவருடைய முடிவில் அவர் அப்படியே ஸ்டக் ஆகுறாரு. ஹி ஆஸ்க்ட் ஃபார் மணி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு மணி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீ ஹிம்செல்ஃப் கேவ் பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி. அவருடைய பணத்தையும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் செவரல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் வேர் ஆப்ளிக்ட்னா கட்டாயப்படுத்துகிற மாதிரி, அதாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி, டு கிவ் சம்திங் ஃபார் அன் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. சேரிட்டினா ஒரு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது, தட் இஸ் சேரிட்டி. ஸோ இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டு, கட்டாயப்படுத்தியும் கூட கேட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை கலெக்ட் பண்ணுறாரு போஸ்ட் மாஸ்டர். இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு கேதர் டுகெதர் த 100 pesos. ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு சென்ட் தி ஃபார்மர் ஒன்லி a little more than half. ஸோ அவர் எல்லார்கிட்டையும் இருக்கிறவங்ககிட்ட எல்லார்ட்டையும் காசு கேட்குறாரு, பண்ணுறாரு. ஆனாலும் அவரால் 100 pesos வந்து கலெக்ட் பண்ணவே முடியல. அதனால என்ன பண்ணுறாரு, ஹாஃபை விட இன்னும் கொஞ்சம் அதிகம்னா 50 pesos விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாக்டாக சொல்லலை. ஸோ 50 pesos விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணிடுறாரு. He put the money in an envelope addressed to Lencho and with it a letter containing only a single word as a signature, God. ஸோ இப்போ என்ன பண்ணார், அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அந்த என்வெலப் அட்ரஸ்குள்ளே போட்டுட்டு லென்ச்சோக்கு அனுப்புகிறாரு. அதில் இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு வேர்டு மட்டும் இருந்தது, சிக்னேச்சர் மட்டும், கடவுள், காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் மட்டும் போடப்பட்ட ஒரு லெட்டராக அந்த லெட்டர் வந்து அனுப்புகிறாரு லென்ச்சோக்கு 50 pesos விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பணத்தோட. ஸோ நியூஸ் பார்க்கலாம். பெசோஸ் அப்படின்னா மெக்சிகோடைய மணி, அமியபிள் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ஆப்ளிக்ட்னா கம்பல் பண்ணுறது இல்லைன்னா கொடுக்க வைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறது, தட் இஸ் ஆப்ளிக்ட். சேரிட்டி அப்படின்னா கைண்ட்னஸ், மற்றவங்க மேலே காட்டக்கூடிய அன்பு, கருணை, தட் இஸ் சேரிட்டி, ஹெல்பிங். The following Sunday, Lencho came a bit earlier than usual to ask if there was a letter for him. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சண்டே லெட்டர் எழுதுனாங்க. ஸோ அடுத்த சண்டேவும் அங்கே வராங்க. அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக அங்கே வந்துட்டு எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இட் வாஸ் அ போஸ்ட்மேன் ஹிம்செல்ஃப் ஹூ ஹேண்டட் தி லெட்டர் டு ஹிம் while the postmaster, experiencing the contentment of a man who has performed a good deed, looked on from his office. ஸோ இப்போ போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாரு, அவரே கைப்பட அந்த லெட்டரை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த போஸ்ட் மாஸ்டர் தானே இந்த ஒரு, அதாவது அவர் வந்து தோற்று போகக்கூடாது, அவருடைய நம்பிக்கை வந்து தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கி கொடுத்தாரு இல்லையா. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்டென்ட்மெண்ட்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு செஞ்ச ஒரு வேலையுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ்லேருந்து எட்டி பார்த்துட்ருக்காரு. அவர் செஞ்ச அந்த குட் டீட், குட் ஆக்ஷன், நல்ல விஷயம் வந்து எப்படி அவருடைய இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து அவர் பார்க்குறாரு இந்த லென்ச்சோவை.
Lencho showed not the slightest surprise on seeing the money. Such was his confidence. ஸோ அந்த காசை அவர் பார்க்குறாரு இல்லையா, அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள காசு இருக்குது. ஆனால் அந்த காசை பார்த்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கூட அவர்கிட்ட இல்லை. அவருடைய கான்ஃபிடென்ஸ்க்கு இருந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிற அளவுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து அவருக்கு இல்லை. பணம் வந்திருக்கு கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் வந்து அவர்கிட்ட இல்லை. பட் ஹீ பிகேம் ஆங்கர். ஆனால் அதுக்கு மாறாக இவருக்கு கோவம் வந்துருச்சு. வென் ஹீ கவுண்டட் த மணி. ஸோ மணியை கவுண்ட் பண்ணும்போது இவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. God could not have made a mistake, nor could he have denied Lencho what he had requested. ஸோ உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, கடவுள் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார், கடவுள் வந்து கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டார். டினைட் லென்ச்சோ அப்படின்னா லென்ச்சோக்கு வந்து கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டார், வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இவரோட ரெக்வஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கடவுள் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ கொடுத்துருக்காரு மணியை, ஆனால் கம்மியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவமாக இருக்கார். இமீடியட்லி லென்ச்சோ வெண்ட் அப் வித் த விண்டோ டு ஆஸ்க் ஃபார் பேப்பர் அண்ட் இங்க். ஸோ உடனே டக்குன்னு லென்ச்சோ எந்திரிச்சு போயிட்டு விண்டோ கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பேப்பரும் இங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்குறாரு. அந்த பப்ளிக் ரைட்டிங் டேபிள், ஸோ எல்லாருமே எழுதுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த டேபிள் மேலே வச்சுட்டு எழுதுறாரு. ஹி ஸ்டார்டட் டு ரைட் வித் மச் wrinkled ஆஃப் his ஐப்ரோஸ். ஸோ அப்படியே முகத்தெல்லாம் அப்படியே சுலுக்கிக்கிட்டு அந்த கோவத்தில் நம்ம அந்த ஐப்ரோஸ் எல்லாம் சுருக்குவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு எஃபெக்டோட லெட்டர் எழுதுறாரு. அந்த அவருடைய ஐடியாஸ் எல்லாம் அவருடைய அந்த ஐப்ரோஸுடைய சுருக்கத்தில் தெரியுது. வென் ஹி ஃபினிஷ் ஹி வென்ட் டு த விண்டோ டு பை அ ஸ்டாம்ப். ஸோ முடிச்ச உடனே மறுபடியும் அந்த விண்டோ கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டாம்ப் வாங்குறாரு. வென் ஹி லிக்டு அண்ட் தென் அஃபிக்ஸ்ட் டு த என்வலப். ஸோ ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஸ்டாம்பில் பின்னாடி கம் இருக்கும், நம்ம லைட்டாக நாக்கால் ஈரப்படுத்தும் போது அது ஒட்டிக்கும். ஸோ இங்கே லிக்குன்னு நக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த கம்மை லைட்டாக அப்படியே லிக் பண்ணிவிட்டு அஃபிக்ஸ் பண்ணுறாரு. அஃபிக்ஸ்னால் பேஸ்ட் பண்ணுறது. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கையால் அந்த கை பொசிஷனில் நம்ம ஸ்டாம்பெல்லாம் வச்சு இப்படி தட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ப்ளோ ஆஃப் இஸ் ஃபிஸ்ட்னா நம்மளோட கையை இப்படி மூடி பிடிச்சிக்கிட்டோன்னா தட் இஸ் ஃபிஸ்ட். ஸோ அந்த கையால் அந்த கம்மை என்ன பண்ணாரு, அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணுறாரு. த மூமெண்ட் த லெட்டர் ஃபெல் இன்டு த மெயில் பாக்ஸ் த போஸ்ட் மாஸ்டர் வென்ட் டு ஓப்பன் இட். ஸோ இவர் என்ன பண்ணார், லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு லென்ச்சோ லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டு கிளம்புறாரு. உடனே அது போய் போட்ட உடனே போஸ்ட் மாஸ்டர் போய் அந்த லெட்டரை எடுக்க போகிறாரு. இட் செட், அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா, God of the money that I asked for you only 70 pesos reached me. ஸோ இவருக்கு கடவுள்கிட்ட சொல்கிறார், கடவுளே நான் கேட்ட பணத்தில் வெறும் 70 pesos மணி மட்டும்தான் என்னை வந்து சேர்ந்துருக்கு. சென்ட் மீ த ரெஸ்ட் சின்ஸ் ஐ நீட் இட் வெரி மச். ஸோ மீதி பணத்தை எனக்கு அனுப்புங்க, ஏன்னா எனக்கு அது ஏன்னா அது எனக்கு ரொம்பவே தேவை, அதனால் மீதி பணத்தை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. பட் டோன்ட் சென்ட் இட் டு மீ த்ரூ த மெயில். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா எனக்கு இதை அனுப்பாதீங்க. பிகாஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் அ பஞ்ச் ஆஃப் க்ரூக்ஸ். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து சரியான கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஏன்னா அவருடைய பணம் கம்மியாக இருக்குல்ல, 100 கேட்டிருக்காரு, கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு, மொத்தமும் கொடுத்துருப்பாரு. ஆனால் இதில் 70 தானே இருக்குது. அதனால இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் வந்து கிரிமினல்ஸ், என்னோட பணத்தை வந்து திருடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை லெட்டர் எழுதிட்டு இப்படிக்கு லென்ச்சோ அப்படின்னு சைன் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு போயிருக்காரு. ஸோ அங்கே இருந்த ஹெல்ப் பண்ணவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து காட்டுறது நம்மளுடைய கடமை. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், க்ரூக்ஸ் அப்படின்னா கிரிமினல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.